என்னடா எடுத்தான் பிச்சான் அப்படியே கொண்டு வந்து சாப்பிட்றானேன்னு நினைக்காதீங்க. இது ஃபஸ்ட்டு நான் வந்து சாப்பிட்டது எங்கன்னா சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டில் எங்கள் அண்ணன் எனக்கு மெக்டோனல்ஸ் வாங்கி கொடுத்தான். அப்போ மெக்டோனல்ஸில் இதெல்லாம் கட் பண்ணி அந்த பர்கருக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதை தனியாக கொட்டி கிடந்ததை எடுத்து தனியாக வலித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்போ பிடிச்சது. ஸோ அப்போலேருந்து எனக்கு இந்த லெட்யூஸுங்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் அந்த கேபேஜ் டேஸ்ட் வருது. இதுவும் கேபேஜ் ஃபேமிலி, ஆனால் கேபேஜ் மாதிரி இருக்காது. இதோட டேஸ்ட் நல்லா வெள்ளரிக்காய் மாதிரி நல்லா வாட்டரியாக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா நல்ல வாட்டர் கண்டென்ட் உள்ள ஒரு வெஜிடபிள், வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, விட்டமின் ஏ அதிகம், ஃபைபர் அதிகம். ஸோ சாப்பிடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், இதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த கீரையை பச்சையாக சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அந்த ஃப்ளேவர் மாதிரி இருக்காது. வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ள அந்த தர்பூசணி, குக்கம்பர் அந்த இதை கடிச்சு சாப்பிடும்போது இருக்கிற அந்த இனிப்பு அந்த புளிப்பு இல்லாமல் ஒரு மைல்டான சட்டிலான ஃப்ளேவரோட நல்ல வாட்டர் கண்டென்ட்டோடு இருக்கும். அந்த பச்சையோட ஃப்ளேவர் லைட்டாக தான் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. ஆனால் பெட்டர் டு பி இதை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை சூப்பில் போட்டு அப்படி சாப்பிட்றத விட இது சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஏன்னா இது உயிரோடு இருக்கிற ஒரு ஃபுட்டு தானே. ஸோ அப்படி சாப்பிடும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கேட்டால் டேஸ்ட் வைஸ் ஆக ஊகலாம் இதை சொல்ல மாட்டேன், ஆனால் ஹெல்த் வைஸ் நல்லா இருக்குது.